ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சமீப காலமாக ரொம்ப பேசு பொருளாக இருந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த பார்ட்டியோட ஃபவுண்டர் அபிஜித் அவர் அமெரிக்காவில் இருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய சிஜேபி சார்பாக நடக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட்டில், டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டில் அவர் கலந்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த போராட்டன்றது முழுக்க முழுக்க இவர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகியே ஆகணும், இன்னைக்கு 5 மணி வரைக்கும் தான் கெடு அப்படின்றத ஒரு கெடு வச்சு அந்த போராட்டம் நடந்திருக்குது. அப்படி பதவி விலகலைன்னா இந்தியா முழுக்க இந்த போராட்டம் பரவும், அடுத்த சனிக்கிழமும் மறுபடியும் டெல்லியில் கூடுவோன்ற மாதிரியான பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இன்னைக்கு குறிப்பாக டெல்லியில் என்ன நடந்தது? ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வந்தாலே கைது செய்யப்படுவார் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருந்தார், பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பெற்றோர்கள் பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இது நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு டெல்லியில் நடந்தது கருப்பாம்பூச்சிகளின் புரட்சி அப்படின்னு அதை வர்ணிக்கிறாங்க. அதாவது இந்த புரட்சியை ஒடுக்கிறதுக்கு, பொதுவாக புரட்சியை ஒடுக்கிறதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, லத்தி, துப்பாக்கி, இதெல்லாம் வழமையாக பார்க்குறது, வஜ்ரா வாகனம். ஆமாம். இன்னைக்கு பிஜேபியோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கருப்பாம்பூச்சியெல்லாம் ஹிட் அடித்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு இளைஞர்களுடைய போராட்டம் நடக்குது அப்படின்னோடனே பாரதிய ஜனதாக்காரங்களும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களும் உள்ளே ஜெய் ஸ்ரீராம் முழக்கம்லாம் போட்டிருக்காங்க. இவங்க காந்தி வாழ்க, ஜெய் பீம், பாரத் மாதாக்கு ஜெய் முழக்கம் கூட இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ப்ரொட்டஸ்ட், இளைஞர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டு. பிஜேபி ஆதரவாளர்கள் கவுண்டர் ப்ரொட்டஸ்ட், இதுக்கு எதிரான போராட்டம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில் காலையிலிருந்து மாலை வரை ஒரு பெரிய பரபரப்பு. தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் பதவி விலகணும் அப்படின்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அமெரிக்காவில் இருந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை தொடங்கின அதோட ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே அப்படின்றவர் அமெரிக்காவிலிருந்து ஃப்ளைட்டில் டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்குறார். டெல்லி ஏர்போர்ட்டில் வைத்தே அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு. ஏன்னா டெல்லி முழுக்க 2000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. முக்கிய விஐபிகள், பிரைம் மினிஸ்டரோட வீட்டிலேருந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீடு, இப்படி எல்லாருடைய முக்கிய தலைவர்களுடைய வீடு முழுக்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த பகுதி முழுக்க. ஸோ அந்த அளவுக்கு டெல்லியே இன்னைக்கு போலீஸாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை லான்ச் பண்ண பிறகு சோசியல் மீடியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளோ பேர் திரண்டு வருவாங்க அப்படின்றத போலீஸார கணிக்க முடியல. 2 மில்லியன்ஸ்னா 2 கோடி பேருக்கு மேலேயா? ஆமாம், இவ்வளோ பேரும் உடனடியாக ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. பயந்து போன அரசு அந்த பக்கத்தையே, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையே முடக்கிட்டாங்க. அபிஜித் தீபிகாவுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு, பிளாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் செய்தி வந்துச்சு. அதனால அந்த பக்கம் 22 மில்லியன் அதோட நின்றுச்சு. காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் மீண்டும், கருப்பாம்பூச்சி மீண்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எக்ஸ் பக்கம் தொடங்கப்பட்டு அதில் இப்போ செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இது டெல்லியவே இன்னைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கும் போது காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள்லாம் போய் அவரை சந்திக்கிறாங்க. அப்போ அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்காது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. என்ன பிளான் இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க அவர் அபிஜித் தீப்கே அமெரிக்காவில் டெல்லியில் இறங்கின உடனே, ஃப்ளைட்டில் இறங்கின உடனே எல்லோரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கறதா ஒரு பிளான். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி ஆகிடும், பெரிய செய்தி ஆகிடும். அதனால இவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாகவே அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தீப்கேட்ட சொல்லிட்டாங்க. அவர் உள்ளேருந்து வெளியே வரும்போதே பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க ஏர்போர்ட்லேயே. அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் மஸ்ட் ரிசைன், அவர் உடனடியாக கண்டிப்பாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கையில் அம்பேத்கருடைய புத்தகம், அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் அதை காட்டுறாரு. இதில் எதுக்கு நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கு, இந்த சிபிஎஸ்சி முறை? ஆமாம், எதுக்காக தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, பிரச்சனை நீட் கொஸ்டின் பேப்பர் அது லீக் ஆகிடுச்சு அப்படின்றது தான்.
ஆனால் பாரதிய ஜனதா அரசு, ஒன்றிய அரசு லீக்கே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக்னா கொஸ்டின் பேப்பரே வெளியே போயிருக்கணும், இதில் இருக்கிற கேள்விகள் மட்டும்தான் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, கேள்விகள் வெளியே போனா என்ன, கொஸ்டின் பேப்பர் வெளியே போனா என்ன, லீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஆனால் அவங்க வந்து அதை லீக்குன்ற வார்த்தையை நாங்கள் முதல்ல லீக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை விசாரிக்கிறதுக்கு கமிட்டி போட்டு அதோடைய அறிக்கை வந்த பிறகு இது லீக்கு கிடையாது, லீக்குன்ற வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம், பார்லிமெண்ட் கமிட்டிலேயே அவங்க அதான் சொல்றாங்க, நாங்கள் லீக்குன்னு சொல்ல மாட்டோம், இது வந்து கேள்விகள், சில கேள்விகள் முன்கூட்டியே வெளியாயிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒன்று. இது வந்து மேல் மட்டத்தில், அதாவது டாக்டராக போகக்கூடிய மாணவர்களுக்கான பாதிப்பு. அது மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. வழக்கமாக அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து மேனுவலாக கையில், ஃபிசிக்கலாக கையில் வச்சு திருத்துவாங்க. ஆனால் இப்போ எப்படி சிஸ்டம்னா, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம், OSM அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, பரீட்சை எழுதிட்டு அந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிடுறது. அதை ஆசிரியர்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அவங்க திருத்தி மார்க் போடுறது. இதில் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் மாணவர்கள்ட்ட இருந்தும் சரி, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தும். நான் சொல்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்காக ஸ்கேன் ஆகலை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, கேள்விகள் பதில்கள்லாம் இடம் மாறி இருக்குது, இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மார்க்கை வந்து மாணவர்களால் சரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் குவிஞ்சிருச்சு. அதுக்கும் ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சியில் இருக்கிற முக்கிய ஆஃபீஸர்ஸ் அவங்கள நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்படின்னா மாணவர்களிடமிருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸு, நீட் எக்ஸாம், அதாவது டாக்டராக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் பல லட்சம், 22 லட்சம் பேர், இப்படி எல்லோருடைய எதிர்ப்பு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம். ஜந்தர் மந்தரில் நடந்திருக்கு. காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. ஆனால் அது வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் கூடின கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 1000 கணக்கில் கூட இல்லை, சில 100 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? ஆமாம், அதாவது 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது பல்லாயிரக்கணக்கான பேர் ஜந்தர் மந்தரில் குவிவாங்க அப்படின்றது தான் போலீஸாரோடைய எண்ணம். அதனால தான் 2000க்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்புக்கே போடப்பட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளவு எண்ணிக்கையில் வரல அப்படின்ற செய்தி இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் இருந்தும் போயிருக்காங்க மாணவர்கள். அவங்க அதோட ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, நார்த் ஈஸ்ட்டு, பெங்கால், இப்படி இந்தியாவில் எல்லா பகுதியிலிருந்தும் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பேன் இந்தியா, ஒரு அகில இந்திய போராட்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 5 மணிக்கு உள்ளார தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கை. 5 மணி வரைக்கும் அவர் ரிசைன் செய்யலை. பிரதமர் நரேந்திர மோடி அவரை வந்து அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சாங்க. அதுவும் நடக்கலை. அதனால் இன்னும் 1 வாரம் நாங்கள் டைம் கொடுக்குறோம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்தியா முழுக்க முன்னெடுப்போம், இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லேயும், எல்லா நகரங்கள்லையும் இந்த போராட்டம் எல்லா மாநிலத்திலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து போராட்டம், அவங்களுடைய வார்த்தையிலே சொல்லணும்னா இது வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எச்சரிக்கையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் இப்படி ஆன்லைனில் மொபைலைஸ் ஆகுது இருக்குதுல்ல, இப்போது தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தலையும் வந்து அப்படி ஒரு மொபிலைசேஷன் நடந்தது. அது வந்து செயற்கையாகவும் வந்து மக்களை வந்து ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஆனால் இது இப்போ இந்த சிஜேபின்றது இது பல பேர் ஆர்கியூ பண்ணாங்க, இது வந்து ஒரு ஃபேக் நம்பர்ஸ், இது வந்து ஃபேக்காக வந்து இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், இத்தனை ஃபாலோவர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை நிரூபிக்க முடியல. அது ஆர்கானிக்காகவே தான் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. இப்படி அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், சமூக வலைத்தளத்து மூலயமா அதில் வந்து ஒரு பங்களிப்பு செலுத்துறதோ, இல்லை ஏதோ ஒன்று கொஷின் பண்ணுறதோன்றது இப்போது சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்ததும் அங்கே நடந்ததையும் அதையும் இதையும் ஒத்து போக முடியுமா, இல்லை ஏன் இப்படி இந்த காலத்தில் நடக்குது? இல்லை, இதில் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானுச்சு அப்படின்றது. இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு சீனியர் லாயர் அப்படின்ற டெசிக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான வழக்கு. சரி, இவர் வந்து அதில் கருத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து படிச்சுட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க, அதாவது போலி சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்காங்க,
நிறைய பட்டதாரிகள் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து காக்ரோச்சஸ் மாதிரி கருப்பாம்பூச்சி மாதிரி அங்கங்கே இருக்காங்க. பேராசைட்ஸ் மாதிரி, பேராசைட்ஸ்னால் ஒட்டுண்ணி மாதிரி அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொல்லை மாதிரி எங்கே பார்த்தாலும் கருப்பாம்பூச்சி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை அவர் அப்படி சொல்கிறாரு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்டு யூத்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்துடுறாங்க, ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க, கேள்வி ஆர்டிஐ, நம்ம ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க சொல்லிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இருக்காங்க, காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையான பிறகு நான் அப்படி சொல்லலை, மீடியா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கினார். அவர் அப்படி சொன்னது, அவரே சொன்ன அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த காக்ரோச்சஸ் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நாங்கள்லாம் கற்பாம்பூச்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாத இளைஞர்கள், அன்எம்ப்ளாய்டு யூத், அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் தீப்கே அவர் வந்து அமெரிக்காவில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், இப்போ அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கார். அங்கிருந்து அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து சிஜேபி, பிஜேபி மாதிரி சிஜேபி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த சில நாட்களில் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க. அதான் 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே இந்திய நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளே அதை திகைப்பா கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணுறது கூட லட்சக்கணக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சைட்டில். ஆமாம், வெப்சைட்டில் வந்து மெம்பர்ஷிப், அதுலேயும் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இது வந்து உலக நாடுகளுடைய கவனத்தையே ஈர்த்துச்சுன்னா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து பிஜேபி என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்லாம் அதில் லைக் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சிக்கும் ஆன்டி நேஷனல், பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் தான் பின்னாடி இருக்குதுன்றது தான் சொன்னாங்க. நம்ம அப்படின்னு அவங்க அதே முத்திரையை இவங்களுக்கும் குத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பக்கத்தையே அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை முடக்கினாங்க, எல்லாமே அதை இது பண்ணி அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஆன்லைனில் தான் இருக்கும், இது வந்து கிரவுண்டில் வராது, இது வந்து அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் பல பேருடைய பிஜேபியை சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருந்துச்சு. இது வந்து களத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூட சிஜேபி காக்ரோச் பார்ட்டி சார்பாக போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த சிஜேபி அதிகாரப்பூர்வமான போராட்டமாக அறிவித்தது இன்னைக்கு தான். அது வந்து எப்படி அறிவித்தாங்க அப்படின்னா வரக்கூடிய மாணவர்கள் பூக்களோடு வரணும், ஃப்ளவர்ஸ், புக் எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஆளும் புத்தகத்தோடு வரணும், பூக்களோடு வரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை கூப்பிட்டு வரணும் நம்ம அப்படின்னு அறிவித்தாங்க. அது எதுக்காகனா நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா போலீஸ்காரர்களுக்கு நம்ம அந்த பூக்களை கொடுக்கணும், அன்பு தான் நமக்கு பிரதானமானது, அமைதியும் அன்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை முன் வச்சாங்க. இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள் நிறைய பேர் காக்ரோச் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாங்க, அப்புறம் கையில் புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க, பூக்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆனால் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அந்த எவ்வளோ லைக் வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்டில் மாணவர்கள் வந்தாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு வரல. ஆனால் அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் இது வந்து குறுகிய காலத்தில் உடனடியாக நாங்கள் ஏற்பாடு பண்ணது, இது வந்து ட்ரெய்லர், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி ஆன்லைனில் இளைஞர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. இங்கவும் அதே மாதிரியான ஒரு கருத்து, ஆன்லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்ற கருத்து இருந்துச்சு. அந்த கருத்தை உடைச்சிட்டு ஓட்டு விழும் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் என்ன காரணம் இது வந்து ஆன்லைனில் நடக்குது, ஆன்லைனில் நடக்கிறது வந்து கிரவுண்டில் வராது அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் இருக்காங்க, அவங்க வாழ்கிறதே ஆன்லைனில் தான். இப்போ அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வருது, ஒரு கோபம் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து சோஷியல் மீடியா தான். அதனால் அவங்க அதில் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் காட்டின கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து ஓட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது வந்து ஓட்டு போடுறதுக்காக, அதை வந்து ஆன்லைனில் இருந்த அந்த இது வந்து ஓட்டில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து போராட்டம் அப்படிங்கும்பொழுது அவ்வளோ பேர் வரமாட்டாங்க, ஏன்னா மாணவர்கள், படிக்கக்கூடியவர்கள், பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிப்பாங்க, அவங்களால போராட்டத்தில் அதே அளவுக்கு வர முடியாது. ஆனால் அந்த கோபம் அவர்கள்ட்ட இருப்பது வந்து உண்மைதான். அது வந்து கிரவுண்டில் அவ்வளோ பேர் வரலனால் கூட அந்த கோபத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அலாரம் அடிச்சிருக்கு, ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அப்படின்ற குரலும் இருக்குது. அதேமாரி
லடாக் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சக் அவரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே பங்கேற்பான்ற மாரி சொல்லப்பட்டது. அவர் எதுக்காக இதில் வந்து பங்கேற்றார், அவர் என்ன சொல்ல வர்றார், அவருக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்? இல்லை, சோனம் வாங்சக் அப்படின்றவர் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா 3 Idiotsனு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, தமிழில் கூட அதை நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அதை ஆமாம் ரீமேக் பண்ணி இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கிற விஜய் அதில் நடித்தார். அந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் கம் சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்டாக வருவார்ல, அந்த பசப்புகழ் அப்படின்ற பேரில் வருவார். மாணவர்களுக்கு வந்து வித்தியாசமான கல்வியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட். அதாவது கல்விக்கும் அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, என்விரான்மெண்ட்டுக்கும் அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் மாற்றி அமைக்கணும், ஸ்கூல்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும், மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரப்படுகிற முறையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது தான் இந்த சோனம் வாங்சக்குடைய ஒரு முக்கியமான நீண்ட கால செயல்பாடு, ஆக்டிவிசம். ஆனால் சமீபத்தில் 2025 நடந்த ஒரு போராட்டத்தில் அதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அவர் வந்து இப்போது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண பிறகு இவர் தான் நீங்கள் கல்வி அமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷமும் இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து எனக்கு அரசியலில் விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கு நிறைய பிரபலங்கள், இந்த சிஜேபிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த அபிஜித் தீப்கேன்றவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அப்படின்ற காரணமாக கூட இருக்கலாம், உத்தவ் தாக்கரே ஆதரவு கொடுத்துருக்கார். என்சிபி சரத்பவார் என்சிபி அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஜந்தர் மந்தருக்கு வரலாம் அப்படின்றத என்னுடைய எண்ணம். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு ஷூட்டிங்காக நான் வேறு இடத்துல இருக்கிறதுனால என்னால் வர முடியல, இருந்தாலும் நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. மம்தா பானர்ஜியோடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மொய்த்ரா எம்பி அவங்க முன்னாடியே நான் இந்த சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் ஆதரவு கொடுத்தாலும் கூட அதில் இந்த போராட்டத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் வந்து அந்த சந்தேக பார்வையும் வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த ஆம் ஆத்மி கட்சி, இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஒரு 3 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த சோசியல் மீடியா மெசேஜிங் இந்த இதெல்லாம் பார்க்குற வேலையை அந்த வேலையை நான் 3 ஆண்டுகள் செய்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரியே தான் இந்த பார்ட்டியும் எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் ஒரு துண்டா ஒரு கோரிக்கையை முன் வச்சு வராங்க அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையும் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு போயிடக்கூடாது, அதை சிதைக்கணும், அதாவது இளைஞர்களுடைய வாக்கு அங்கே ஒன்று திரண்டக்கூடாது, அதை கலைச்சி விடணும் அப்படின்ற நோக்கமும் இதற்கு பின்னால் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எது எப்படி இதோடைய உண்மையான பின்புலம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பேசும்பொழுது அபிஜித் தீப்கே இன்னைக்கு போராட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அம்மா நான் கைது செய்யப்படலாம் அப்படின்னு பயப்படுறாங்க. எங்கள் அம்மா மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாணவருடைய அம்மாவும் பயப்படுறாங்க. நம்முடைய மாணவன் அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டா அவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அவன் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பயம் இருக்கும். அந்த பயமே தேவையில்லை, நாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுதான் கவனம் பெற்றிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக இந்து முஸ்லீம் இந்த அரசியலே பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்படி பேசுகிற அரசியலால் நமக்கு எந்த பலனும் கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லை, வளர்ச்சி இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் தீப்கே பேசியிருக்காரு. அதனால வந்து ஒரு புதிய குரலாக, எஞ்சி இளைஞர்களின் குரலாக ஒரு புது பார்ட்டி வந்திருக்கு. அதில் இந்த பார்ட்டி பிஜேபிக்கு எதிரான இளைஞர்களுடைய ஒன்று திரட்டலா இருக்குமா, அல்லது பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் சிதறி போவதற்கு காரணமாக இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றியும் அதோட செயல்பாடு குறித்தும் புரிகிற அளவுக்கு விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.